அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 13 புதிய நகராட்சிகளை உருவாக்குவதற்கான அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 13 புதிய நகராட்சிகளை உருவாக்குவதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு. தமிழகத்தில் 13 புதிய நகராட்சிகளை உருவாக்குவதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு. கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உள்ளிட்ட 13 நகராட்சிகளை உருவாக்குவதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது அரசு. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உள்ளிட்ட 13 புதிய நகராட்சிகளை உருவாக்குவதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு. தமிழகத்தில் 13 புதிய நகராட்சிகளை உருவாக்குவதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு. கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உள்ளிட்ட 13 நகராட்சிகளை உருவாக்குவதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவாரூர், திருவள்ளூர், சிதம்பரம் உள்ளிட்ட 41 நகராட்சிகள் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. 13 புதிய நகராட்சிகளை உருவாக்குவதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உள்ளிட்ட 13 நகராட்சிகளை உருவாக்குவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. திருவாரூர், திருவள்ளூர், சிதம்பரம் உள்ளிட்ட 41 நகராட்சிகள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 13 புதிய நகராட்சிகளை உருவாக்குவதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளின் எல்லைகளின் விரிவாக்கம் மற்றும் புதிய நகராட்சிகள், பேரூராட்சிகள் அமைத்துருவாக்கம் தொடர்பாக 5 அரசாணைகளை தற்பொழுது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக 13 நகராட்சிகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தற்பொழுது அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. அதே போல தற்போது கடந்த 2021ஆம் ஆண்டு 6 புதிய மாநகராட்சிகள் மற்றும் 28 நகராட்சிகள் உருவாக்கப்பட்டிருந்தன. அதே போன்று கடந்த 10/8/2024 அன்று திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய 4 மாநகராட்சிகள் அருகே உள்ள 2 பேரூராட்சிகள் மற்றும் 46 ஊராட்சிகளை இணைத்து அனைத்து நடைமுறைகளை பின்பற்றி மாநகராட்சிகளாக அமைத்து உருவாக்குவது. அதே போல கடந்த 8ஆம் மாதம் மாமல்லபுரம், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் திருவையாறு ஆகிய பேரூராட்சிகளை நகராட்சியாக அமைத்து உருவாக்கம் அறிவித்து அரசாணை வெளியிட்டது. இந்த நிலையில் அரசு நகரமயமாதலின் வீழ்ச்சி, நிர்வாக தேவைகள், மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை திறம்படவும் முழு அளவிலும் வழங்குவதற்கு ஏற்பவும் உள்ளாட்சி பகுதிகளின் எதிர்கால வளர்ச்சி தேவைகளை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தகுதியான மேலும் பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளின் மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்காக இந்த முடிவை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது. 28 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பதவிக்காலம் என்பது வருகின்ற 5ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. இந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நகர்ப்புற தன்மை உள்ளிட்ட பல்வேறு பரிசீலனை செய்து பெருநகர சென்னை மாநகராட்சி, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளுடன் 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 149 ஊராட்சிகளை இணைக்கவும், அதே போல திருவாரூர், திருவள்ளூர், சிதம்பரம் உள்ளிட்ட 41 நகராட்சிகளுடன் 147 ஊராட்சிகள் மற்றும் 1 பேரூராட்சியை இணைக்கவும், பேரூராட்சிகளுடன் ஊராட்சிகளை இணைத்தும் தனித்தும் கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உள்ளிட்ட புதிதாக 13 நகராட்சிகளை அமைத்து உருவாக்கும். அதே போல கிராம ஊராட்சிகளை இணைத்து மற்றும் தனியாகவும் ஏற்காடு, காளையர்கோவில், திருமயம் உள்ளிட்ட புதிதாக 25 பேரூராட்சிகளை உருவாக்கவும், 29 கிராம ஊராட்சிகளையும் 25 பேரூராட்சிகளை இணைக்கவும் தற்பொழுது தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு தேவையான தரமான அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை அளிக்கும் நோக்கத்தில் இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாக தற்பொழுது தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.